வணக்கம் வணக்கம். வாழ்வின் கடைசி கட்டத்தில் இருக்க நல்லா தெரியுது. உடல்நிலையை மற்ற ஏற்படக்கூடிய மாற்றம், உடலுடைய போக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ என்னுடைய கடைசி காலம் இது, கடைசி நாளாக கூட இருக்கலாம், மனத்தாவது தயாராகிட்டுருக்க. என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்க முடியுது. நைட்டு தூங்குகிற இரவு நேரத்தில் 3 மணி நேரத்தை தூங்க முடியுது. பகல் ஃபுல்லாக முழுக்க உட்காந்துருக்கு. இப்போது எந்த எந்த செயல்பாடும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன். மனைவி தான் வீட்டு வேலை பார்க்குறேன், எல்லாம் குடும்பத்தை தான் பார்க்குறாங்க. இப்போது எனக்கு ஒரு உடம்பு முடியாமல் போயிட்டுது, இன்னும் மருத்துவமனை கூட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த வேலையை மனதியால் செய்ய முடியுமா? அவங்களே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இன்னும் கண் ஆய்வில் தான் இருக்குது, பார்த்துட்ருக்காங்க. கண் சரியாகிறது இன்னும் 1 மாதம் ஆகும். இந்த கண் கூச்சலாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1 மாதம் அவங்களுக்கு ஓய்வு தேவை. இந்த 1 மாதத்துக்குள்ளே மருத்துவமனை போகிற நிலைமை வந்ததுன்னா மனையால் கூட்டு வர முடியுமா? இப்போ தான் வாழ்க்கையினுடைய அந்த நிலையாமைங்கிறது புரியாமை இப்போ தான் தெரியுது. பிள்ளைகளை நம்பி இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கை பரபரப்பான வாழ்க்கை. அவங்க நம்ம தொந்தரவு பண்ண முடியாது. இந்த நிலவை ஒரு கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிற வீட்டில் கணவனுக்கு ஒன்றுன்னா மனைவி எப்படி சமாளிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் புரியலை. எங்களுக்கு என்எல்சி கொடுக்குற அந்த மெடிக்கல்ங்கிறது இன்சூரன்ஸ் இருக்குது. மருத்துவமனை போய் அதெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துகிற அளவுக்கு வரணும். பணம் நிறைய தேவைப்படும். எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது, பயமாக இருக்குது. மனைவிக்கு மனத்தளவில் ஒரு பயம் வந்து போச்சு. ஏதோ ஒன்று ஆச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற பயம் அவளுக்கு வந்து போச்சு. பெரிய கேள்விக்குறி, பெரிய ஐயம். ரெண்டு பேரும் தனியாக உட்காந்துருக்க வீட்டில் எவ்வளோ நாள் சாத்தியம் அது? மருத்துவமனைக்கு எப்படி போகிறது? யார் கூப்பிட்டு போவா? நம்ம யாரையும் நம்பி இருக்க முடியாது, தொந்தரவு பண்ண முடியாது. எனக்கு முழுக்க கால் மரத்து போகுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் மரத்து போயிடுது. எந்த நேரமும் படுக்கையில் விழுதலாம். படுக்கையில் விழுந்துட்டா என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் பேசுகிறது, எழுதுறது எல்லாமே எந்த நேரமும் நின்று போகலாம். அமைதியாக ஊமை மாதிரி படுக்கிற நிலைமை வந்துட்டுருக்கு. இதுதான் உண்மை, கசப்பான உண்மை. அழுகே வரமாட்டேங்குது. காலைல கூட மனைவிட்ட கேட்டேன், அழுகே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. மனசு அந்த அளவு ஒரு மாதிரி வெறுத்து போய் ஒதுக்கி போச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே புரியலை. எங்கே போய் நிற்க போகுது, எந்த நிலைமையில் வாழ்க்கை முடிய போகுது, ஒரு பெரிய கேள்விக்குறி அச்சம் வந்து போச்சு. எங்கே போய் நிற்க போகுது, இல்லை என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். இதுதான் எனக்கு பிறகு யாராவது சரி முத்தைய மாதிரி தவறிட்டார, ஏதாவது வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காரா, ஏதாவது யூடியூப்பில் போட்டிருக்காரா அப்படி யாராவது தேட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். வாழ்க்கையை சரியாக பிளான் பண்ணுங்க, நல்ல வண்டியாக திட்டமிடுங்க. ஒரு விபத்து நடக்கிறதோ, ஒரு திடீர்னு ஒரு நடக்கிறதோ வேறு, அது எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். ஆனால் உடலெல்லாம் குன்றி முடியாமல் போய் உட்கார்றேன் இல்லையா, அந்த ஒரு வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரு சூழல் எப்படி தயாராகிறது,
எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு, ஒரு யோசனை பண்ணி வச்சுக்கிங்க. 65 வயசு போச்சு, வயசு வந்தாலே நிறைய விஷயங்களை தயார் பண்ணுங்க, பேசி சரி பண்ணுங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக வந்த ரொம்ப நல்லா இல்லை எல்லாம் முடிச்சாச்சு. கடைசி இடத்துல போராடிட்டுருக்கேன். எப்படி என்னோட மரணம் இருக்கும், எனக்கு பிறகு மண்ணை என்ன பண்ண போகிறா, பெரிய கேள்விக்குறி. எந்த நேரம் எதுவும் நடக்கலாம். கருத்துக்களை சொல்லிவிட்டேன். நன்றி.